நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. மீண்டும் நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க என்ற நிகழ்ச்சிக்கு இந்த வாரம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு தலைப்பு, நல்ல சமுதாயம் உருவாக உடனடியாக செய்ய வேண்டியது வருமுன் காப்பதா வந்தபின் தீர்ப்பதா. வார்த்தை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். சில பேர் வந்து வீட்டில் சண்டை போடுவான், என்ன வார்த்தை கேட்டுவிட்டான் சார், என்னைய ஒரு வார்த்தை கேட்டாலும் சாகிற மாதிரி கேட்டுவிட்டான் சார், என்னடா கேட்டான் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய மோசமான வார்த்தையை சொல்லுவான். அப்போ ஒரு மனிதனை வேதனைப்படுத்துறதும் வார்த்தை தான், மகிழ்ச்சிப்படுத்துறதும் வார்த்தை தான். அதனால தான் இன்றைக்கி நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்கன்னு தலைப்பு வச்சுருக்கான். ஒரு கேட்குற கேள்வியை கூட நம்ம எப்படி கேட்குறங்கிறதுல பொருள் மாறினேன். என்னடா உனக்கு கல்யாணமா அப்படின்னு கேட்குறது ஒரு வகை. டே உனக்கு கல்யாணமா அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் முகரைக்கெலாம் கல்யாணமா, உனக்கு எப்படா கல்யாணம் நடந்துச்சுன்னு அர்த்தமாயிரும். இன்னொரு வகையை கேட்குறேன் இதே கேள்வியை, உனக்கு கல்யாணமா அப்படின்னா உனக்கு எவன்டா பொண்ணு கொடுத்தேன் அப்படின்னு அர்த்தம். உனக்கு கல்யாணம் அப்படின்னா அது எப்படி நடக்கும்னு பார்த்துறேன்டா, உன் கல்யாணம் நடக்குதான்னு பார்த்துருவோன்ட்டு அந்த வாக்கியத்திலேயே அவன் என்ன நினைக்கிறாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருவான். அமெரிக்கா போறியா அப்படிங்கிறத வெவ்வேறு விதமாக நான் கேட்குறேன்னு பாருங்கள். அமெரிக்கா போறியா அப்படின்னா ரொம்ப ஆசையாக நீ போயிட்டு வான்னு சொல்கிறான்னு அர்த்தம். அமெரிக்கா போறியா, உன்னையெல்லாம் எவன்டா கூப்பிட்டான் அப்படிங்கிறது பின்னால் தொக்கி நிற்கிது. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு போறியா, அமெரிக்காவுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீலாம் எப்படி அமெரிக்காவுக்கு போகிற அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த கேட்குற டோன்லேயே மாறிடும். ஐயோங்கிற வார்த்தை, அந்த வார்த்தையை வெவ்வேறு விதமாக நான் பயன்படுத்தி காட்டுறேன். மீனிங் பாருங்கள் எப்படி மாறுதுன்னு. ஐயோ, படித்தா பிசிஆர் ஸ்கூலில் படிக்கணும்டா, இல்லாட்டி வேறு எந்த ஸ்கூல்லடா படிக்கிறது அப்படின்னா பிசிஆர் ஸ்கூலை பற்றி அவன் ஆச்சரியப்பட்டு சொல்கிறான்னு அர்த்தம். இதே நேரத்தில் ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஐயோ என்ன நினச்சி வந்தோனோ, கை இப்படி முறிஞ்சு போச்சு ஐயோ அப்படின்னா வேதனை ஐயோ. இதே ஐயோவை வடிவேல் பயன்படுத்துவார் தெரியுமா, ஐயோ ஐயோ அப்படிம்பார். அதுக்கு பல அர்த்தம் இருக்குது. அந்த ஐயோ வந்து வேற நக்கல் பண்ணுற ஐயோ. அது மாதிரி ஐயோங்கிற வார்த்தையவே நம்ம வெவ்வேறு ஒலிகளில் பயன்படுத்தினோம்னா அர்த்தம் மாறிடுது. கையில் ஆட்டுற விரல் அசைவுகளை பாருங்கள், இதெல்லாம் யார் முடிவு பண்ணது? இப்படின்னா வா, இப்படின்னா போ, இப்படின்னா என்ன அர்த்தம்? கொன்று விடுவேன்னு அர்த்தம். யாரையாவது ஒருத்தரை பார்த்து நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், டேய் வாங்கி தான்டா நல்லா இருக்குன்னு சொல்லுது, கையை கொன்று விடுவேன்லடா சொல்லுது அப்படிங்கிறேன். இப்போ வாயில் என்ன பேசினாலும் இந்த ஆக்ஷன் மாறிச்சுனாக்க அவன் வாயில் பேசுகிறது அர்த்தமில்லாத செயலாயிருது. ஒருத்தரை வான்னு கூப்பிட்றதுக்கு போல வா வாடா வா அப்படின்னா உடனே ஓடி போயிருன்னு அர்த்தம். யார் இதை முடிவு பண்ணது? இது வா இது போ. அதே மாதிரி போயிட்டு வாங்கன்றதுக்கு இப்படி காட்டுறான், டாட்டா அப்படின்ட்டு. யாரையாவது வெளியில் நிற்கிறாங்க, வாங்க 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 அப்படின்னா என்னடா டாட்டா காமிச்சிட்டு வாங்க வாங்கங்கிறேன். இவன் வீட்டில் போயிடலாம் சோறு போடுவானா போட மாட்டானேன்னு தெரியல, உள்ளே வர்றப்பயே டாட்டா காமிச்சு வாங்கங்கிறானேன்ட்டு கை அசைவு. நல்ல சமுதாயம் உருவாக உடனடியாக செய்ய வேண்டியது வருமுன் காப்பதா வந்தபின் தீர்ப்பதா. பொதுவாக பொய் சொல்கிறான்றத கிராமத்தில் புழுகிறான்னு சொல்லுவாங்க. அந்த புழு வந்து நிறைய வகை இருக்குது சார். ஒன்று அண்டை புழுகு, ரெண்டாவது அட்டை புழுகு, மூணாவது அண்டா புழுகு. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி யாராவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா எதிரில் இருக்கவங்க முகத்தெல்லாம் பாருங்கள், அவங்க தான் அது. ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் பெரிதும் செய்ய வேண்டியது வருமுன் காப்பதா அல்லது வந்த பின் தீர்ப்பதா. இந்த தலைப்பில் எதை பேசலான்ற குழப்பத்தில் ஒரு தெரு வழியாக நடந்து வந்திருந்தேன் சார். எதிர்க்கு ஒரு சின்ன பையன் வந்தான். அவன்கிட்ட நிறைய போய் கேட்டேன், தம்பி நம்ம சமுதாயத்தை நல்லதாக உருவாக்குறதுக்கு நம்ம வருமுன்னே காக்கலாமா இல்லை வந்த பின் தீக்கலாமான்னு கேட்டேன். உடனே ஆனால் இதை ஒயின் ஷாப் திரண்ட அப்புறம் பேசலாமான்னு கேட்குறான். டே என்னடா நீ சின்ன பையனா இருக்கே இப்படி கேட்குறேன்றேன். சும்மா இருந்தேன். தமிழ்நாட்டில் மொத்தம் 4000 சுற்றம் லைப்ரரி இருக்குது.
6000 சொச்சம் ஒயின் ஷாப் இருக்கு. நான் குடிக்க போறதா படிக்க போறதா நீயே சொல்லுன்றான். என்னடா நம்ம நாட்டில் இப்படி சின்ன பசங்க இப்படியே இப்படி கெட்டு போறாங்களே, இவங்கள வருமுன்னே காத்தலான்ற முடிவோட வருமுன் காப்போம்னு சொல்லிட்டு தலைப்பை முடிவு பண்ணி பஸ்ல ஏறி உட்காந்தேன் சார். கண்டக்டர் நேராக வந்தார். டிக்கெட் செக்கர் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு முன்னெச்சரிக்கையாக 2 டிக்கெட் எடுத்து வச்சேன். என் பக்கத்தில் இருந்த ஒருத்தவன் டிக்கெட்டே எடுக்கல, நிம்மதியாக தூங்கின்னு வந்தான். நினச்ச மாதிரி டிக்கெட் செக்கர் வந்தார். நம்ம தான் டிக்கெட் தட்டு வச்சிருக்கோமே, நம்ம தப்பிக்க போகிறோம், பக்கத்தில் இருக்க மாட்டா போகிறோம்னு நினச்சேன். ஏன்ட்டு இருந்த டிக்கெட் தொலைஞ்சிடுச்சு. அவன் டிக்கெட் எடுக்காம இருந்தால் செக்கர் கிட்ட வந்து சாரி சார் தூங்கிட்டேன் சார் சொல்லிட்டு அவர்கிட்ட டிக்கெட் எடுத்து ஹாயாக போயிட்டு நான் மாட்டேங்கினேன் சார். அப்பயே முடிவு பண்ணிட்டேன், தலைப்பை மாற்றிட்டேன். வருமுன் காப்பதை விட வந்தப்பின் தீர்ப்பது தான் சிறந்ததுன்னு தலைப்பை அப்பயே மாற்றிட்டேன் சார். எனக்கு முன்னாடி பேசின சகோதரி சொன்னாங்க, உடலுக்கு தீங்குன்னு தெரிஞ்சும் சிகரெட் பீடி அடிக்கிறதும் தண்ணி அடிக்கிறதாலையும் வந்து நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் அவங்க வருமுன் காக்க தவறுவதால் நடப்பதால் இல்லைம்மா, நமக்கு மேல் இருப்பவர்கள் தன் வருமானம் காப்பதில் தவறாமல் இருப்பதால் தான் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்றன. இன்னொரு சகோதரி சொன்னாங்க, கணவன்மாரெலாம் குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி இழுத்து போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்கன்னு. நான் இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போ எந்த புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறான்? இப்போ என்னையா சொல்ல வர்ற நீங்க? அடிக்கிறேன்னு சொல்லி கை வாங்கிட்டு போற கிட்ட போறதுக்குள்ள ஐயோ என் புருஷன் வரதட்சணை கொடுமையில நான் மண்ணு தெரிவிக்கிறான்னு சொல்லி மண்ணனுக்கேனோட போலீஸ் ஸ்டேஷன் ஓடிறாங்க சார். பொண்டாட்டி அடிக்கிற கணவன்லாம் காந்தி காலத்தோட காணாமல் போயிட்டாங்கம்மா. இன்னும் நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க சத்தியமா தெரியலம்மா எனக்கு. வருமுன் காப்போம் சொல்றோம். உண்மையிலே வருமுன் காப்போம் என்ற சக்தி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா கடவுள்கள் எதற்கு, கோயில்கள் எதற்கு? 120 கோடி பேர் மக்கள் தொகை இருக்கு நம்ம நாட்டில். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகளும் வன்முறைகளும் தொடர்ந்து நடந்து தான் சார் வருது. கொலைகளும் கொள்ளைகளும் அதிகமாக வந்த பிறகும் இனிமே என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நீங்க வருமுன் காப்போம்னு சொல்லி சேர் போட்டு உட்காந்து யோசிச்சீங்க, எனக்கு சத்தியமா தெரியல சார். உண்மையை சொல்லணும்னா வருமுன் காப்போம்ன்ற என்ன உண்மையா இருந்துச்சுன்னா நாட்டில் பாதி ஆம்பளுக்கு கல்யாணமே ஆயிருக்காது சார். ஏன்னா எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் சாவ போறான்னு கண்டிப்பா தெரியும். இருந்தாலும் ஏன் சார் பண்ணிக்கிறேன், பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுன்ற தைரியம் தான் சார். பிரச்சனையை ஃபேஸ் பண்றதா சார் மனுஷன். போன வாரம் ஒரு தெருப்பக்கமாக நடந்து போயிருந்தேன் சார். ஒரு மூலையில மாமியாரும் மருமகளும் முடி இழுத்து போட்டு அடிச்சு மாயிராள்வ. புருஷன் மூலையில் நின்று வேடிக்கை பார்க்குறான். அவன்கிட்ட நேராக போய் கேட்குறேன், டேய் என்னடா உன் பொண்டாட்டி அம்மா அடிக்கிறாங்க, என்னடா வேடிக்கை பார்க்குறான்றான். பேய்க்கும் சண்டை, அது ஊரே வேடிக்கை பார்க்குதுன்றான். ஒரு குடும்பத்தில் மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை நடுவில் இருக்கப்ப நான் வருமுன்னே காத்து 2 பேரும் தனித்தனியாக பிரித்து வச்சு பாருங்க சார். பாசப்பிணைப்பு போராட்டம் அந்த இடத்துல உருவாகும். அதே அவங்க 2 பேரும் அடிச்சு சண்டை போட விட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைமில் கிட்ட போய் தீர்த்து பாருங்க சார். அதுக்கப்புறம் பிரச்சனை வரவே வராது. ஒருத்தன் முன்னெச்சரிக்கையாக ரோட்டில் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி ஓட்டு போயிருக்கான் சார். எதிர்க்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து லாரி வருது, இடிச்சு செத்துறான். அந்த இடத்துல வருமுன் காப்போம்ன்ற வார்த்தையை பொய்த்து விடுகிறது உண்மையா இல்லையா? 2004 சுனாமி வந்துச்சு சார். அது இந்த தேதியில் வரப்போன்னு சொல்லி SMS பண்ணிட்டு வந்துச்சா? போன வருஷம் நேபாளத்தில் நிலநடுக்கம் வந்துச்சு, நான் இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு வந்துச்சா? எல்லா விஷயத்தையும் மனிதன் அடுத்து என்ன நடக்க போகணும் முன்னாடியே தெரிஞ்சிக்க முடியாது சார். மாறி வரும் கால சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியறது இல்லை. முன்னெல்லாம் பார்க்கில் வச்சு பீச்சில் வச்சு ஐ லவ் யூ ப்ரப்போஸ் பண்ணாங்க சார். இப்போலாம் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிக்கிறாங்க. அது என்ன காரணம் சத்தியமாக எனக்கு தெரியல சார். வருமுன் காப்போம்னு சொல்றவங்க எல்லாரும் என்னால் எல்லா விஷயத்திலும் வருமுன் காப்போம்னு சொல்லிட முடியுமா சார்? முடியாது. ஏன்னா மனிதனின் உணர்ச்சி வரையறை எல்லைக்குள் வருமுன் காப்போம் என்ற வார்த்தைக்கு இடம் கிடையாது சார். சமுதாயம் சமுதாயம் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். தனி மரம் தோப்பாகாது, தனி மனிதன் சமுதாயம் ஆகான். மக்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் சமுதாயம். இந்த சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தங்க தமிழன் கண்டான். சங்க இலக்கியம் என்ன சொன்னது தெரியுமா? எப்படியும் வாழலாம் என்று இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வரையறுத்து கொண்ட வாழ்க்கை நெறியை பின்பற்றுங்கள் என்று சொன்னது அந்த சங்க இலக்கியம். நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு 100 ஒத்த வதிற்று 10 ஓங்கு வரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடத்தோடும் 10. இந்த சங்க இலக்கியங்கள் எல்லாம் முன்கூட்டியே சொல்லி வச்சாங்க. என்ன சொன்னாங்க? 3 மட்டும் போதுண்டா இந்த சமுதாயம் பண்பட என்று. ஊன் உண்ணாமை, மது அருந்தாமை, பிறன்மனை நாடாமை என்று சொன்னான். யாராவது அதை கேட்டோமா? இப்ப பாக்குறீங்களே தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனி பெருமை உண்டு. தமிழன் எங்கு சென்றாலும் தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று புகழக்கூடிய, உலக நாடுகள் எல்லாம் புகழக்கூடிய ஒரு குணம் உண்டு. ஆனால் இப்போது பார்த்தீர்களே, ஆனால் தமிழ்நாட்டிலே எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, செயின் பறிப்பு என்று கேவலமாக நான் தமிழன் என்று சொல்வதற்கே வெட்கப்படுகிறேன், கூணுகிறேன், குறுகுகிறேன்.
ஏன் ஏன் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இன்னொரு கவிஞன் சொன்னான், சனம் நிம்மதியாய் வாழ ஒரு நாளும் இல்ல, இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. ஐயா நான் கேட்குறேன், இவ்வளோ நேரம் எல்லாரும் பேசினாங்க, என்னுடைய உள்ளம் கொதிக்கிறது. ஏன் என்று கேட்டால், தமிழனுக்கு என்று ஒரு தன்மானம் உள்ளவன் தமிழன், இது நாடறியும், நீங்களும் அறிவீர். ஆனால் சட்டம் ஒழுங்கு இப்போது தமிழ்நாட்டிலே ஒழுங்காக இருக்கிறதா? இப்படியெல்லாம் அப்போது சொன்னதையே கடைபிடித்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டிலேயே 25 பவுன் அடிச்சுட்டு போயிட்டேன். அவர் இன்ஸ்பெக்டர் அப்படியே வேதனையோடு வர்றார். மனைவி தலைவரி கோலமாக உட்காந்துருக்கா. என்னடி மாமா, ஊர் முழுவதும் நீங்கள் ஓவர்னு சொல்லிக்கிட்டே போனீங்க மாமா, நம்ம வீட்டை 8:30 மணிக்கெலாம் ஓவர் போட்டு போயிட்டாங்க மாமா 25 பவுனை. அதுக்கு இன்ஸ்பெக்டர் எப்படி பாடினார் தெரியுமா? ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்ல, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்ல, பூவாக இருந்த இந்த தமிழ்நாட்டிலே இப்ப பூனாகம் புகுந்து கொண்டு உறவெங்குது, சோதனை மேல் சோதனை போதுமடி தங்க. இன்ஸ்பெக்டர் மனைவி ஒரு டயலாக் பேசினாங்க பாருங்க, அதுதான் கிளைமேக்ஸ். மாமா, சாதாரண வீட்டில் கொள்ளையடிச்சா இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இன்ஸ்பெக்டர் வீட்டிலேயே கொள்ளையடிச்சா நம்ம யார்கிட்ட மாமா கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? தானாடவில்லை அம்மா சதையாடுது. நாட்டில் இப்படித்தான் தம்பி இருக்கு சட்டம் ஒழுங்கு. அதுக்காக சொன்னேன் நான். இன்ஸ்பெக்டர் வீட்டில் அடிச்சிருக்கான் 25 பவுனை, அதைத்தான் சொன்னேன். அதாங்க ஐயா. இன்னொன்று, தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? பெண்களை போற்றுங்கள், அவர்களை வணங்குங்கள், அவர்களுக்கு மதிப்பளியுங்கள், அவர்களுக்கு வணக்கம் செலுத்துங்கள் என்று சொன்னார். எதற்காக? ஒரு நல்ல சமுதாயத்தை முதலில் உருவாக்குவதே ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலே முதல் உறுப்பினராக இருப்பவர் அந்த குடும்ப தலைவரை விட அனைத்து பொறுப்புகளையும் ஒருங்கே இணைத்தவள் அந்த பெண்மணி என்பதை அன்றே உணர்ந்தான் அந்த திருவி கல்யாண சுந்தரனார். ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்விங்கய்யா. திண்டுக்கல்ல எங்க இருந்து வந்தீங்க? திண்டுக்கல்ல எங்க வீட்டில இருந்து வந்தப்பா. சொந்த வீடா வாடகை வீடாங்கய்யா? நீ என்ன இன்கம் டாக்ஸ் காரங்க மாதிரில கேட்டுக்கிட்டு இருக்க? ஐயா இல்லங்கய்யா, சொந்த வீடு தான். நாலேஜ் தெரிஞ்சுக்கலாமேன்னு. சொந்த வீடு. எப்ப கட்டினீங்கய்யா? அது கட்டி ஒரு 15-20 வருஷம் ஆகுது. நீங்களே கட்டினீங்களா ஐயா? நானா எப்படிமா கட்ட முடியும்? இன்ஜினியர் ஒருத்தர் பிளான் பண்ணி கொடுத்தாரு. அந்த பிளானுக்கு நான் வேணுங்கிற பொருள்களை வாங்கி கொடுத்தேன். ஒருத்தர்கிட்ட கான்ட்ராக்ட் விட்டான், அவர் கட்டி என்கிட்ட ஒப்படைச்சார். இடிஞ்சு விழுந்தா எப்படிங்க இருக்கும்? வீடு இழிஞ்சு விழுந்தா என்ன செய்யறது? இடிஞ்சா அழுதுட்டு திருப்பி கட்டிக்க வேண்டியதுதான். வேற என்னமா செய்ய சொல்ற? ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, உங்க வீடு இடிஞ்சு விழுவவே விழுவாது. ஏன்னா நீங்க இன்ஜினியர் வச்சு பிளான் போட்டு கட்டியிருக்கீங்க. எல்லாரும் நோட்டு பேனா எடுத்து நோட் பண்ணிக்கங்க. தீர்ப்பு சொல்ல வந்திருக்க ஐயாவே எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்றாரு. அப்ப அவர் வரும் முன்னர் காத்துக்கிறாரு. ஐயா இன்னைக்கு மருத்துவ உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. போகும்போதும் உள்ள கோடியோட போறான், வரும்போதும் கோடியோட வரான். எப்படி தெரியுமா? போகும்போது பல கோடிக்கணக்கான பணத்தோட போறான், வரும்போது தெருக்கோடிக்கு வந்துடுறான். இப்படிதான் இருக்கு இன்னைக்கு மருத்துவ உலகம். இன்னொரு கோடியை மறந்துட்டியாப்பா. அந்த மேலே வெள்ளை துணி ஒன்று போடுவாங்க பாரு, அதுக்கு பேர் கோடி துணின்னு பேர். பாருங்களேன், ஒரு கோடிங்கிற வார்த்தை என்னென்ன பொருளில் இருக்கு பாருங்க. போகிறப்ப பல கோடிகளோடு உள்ளே போயிட்டு வெளியில் வர்றப்ப தெருக்கோடிக்கு கோடி துணியோடு வர்றானா 108 ஆம்புலன்ஸில். ஒருத்தர் இப்படிதான் கிட்னியில் கல் இருக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. டாக்டரை பார்த்து கேட்குறாரு, ஐயா எனக்கு கிட்னியில் கல் இருக்கு, பேங்க்கில் கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. கிட்னியில் கல் இருக்கு, கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. அப்போ அந்த மருத்துவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, ரெண்டுத்தையும் கரைச்சிருவோன்ட்டாரு. இப்படிதாங்க இருக்கு இன்னைக்கு மருத்துவ உலகம். முன்னாடியெல்லாம் கர்ப்பமானா ஒரு மருத்து வச்சு வருவாங்க. மானி உண்டாயிட்ட, காட்டுக்கு போகணும், களை பறிக்கணும், ஏறு ஓட்டணும், எல்லாமே பண்ணணும்,
குனியணும், நிமிரணும், அம்மி அரைக்கணும், ஆட்டுக்கல் ஆட்டணும், கூட்டணும், பெருக்கணும்பாங்க. வீட்லேயே சொகப்பிரசவம் பிறந்துரும், எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போல்லாம் எப்படி தெரியுமா? டாக்டர் போகிறோம், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போங்க. ஆனால் அசையக்கூடாது, அசையவே கூடாது, படிக்கட்டு ஏறக்கூடாது, பயணம் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. இப்பயே சொல்கிறேன் கேட்டுக்குங்கன்றாரு. 3வது மாதம் போகிறான், ஐயா செக்கப் பண்ணும். குழந்தை பயங்கரமாக இருக்குது, மறக்காமல் பில்லை கட்டிட்டு போயிருங்க. 5வது மாதம் போகிறான், குழந்தை சூப்பராக இருக்குது, மறக்காமல் பில்லை கட்டிட்டு போயிருங்கிறான். 10வது மாதம் போகிறான், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, பெரிய உசுர் வேணுமா சின்ன உசுர் வேணுமா? பெரிய உசுர் வேணும்னா அதுக்கு ஒரு ரேட்டு, சின்ன உசுர் வேணும்னா அதுக்கு ஒரு ரேட்டு, ரெண்டும் வேணும்னா அதுக்கு இன்னொரு ரேட்டுங்கிறான். தேவையா நமக்கு இதெல்லாம்? செவனேன்னு குனிஞ்சு நிமிர்ந்து பெருக்கியிருந்தா வீட்டிலேயே பிரசவம் பார்த்துருக்கலாமா? இதனால தான் சொல்கிறேன், வருமுன் காத்தா மட்டும்தான் நல்ல சமுதாயம் உருவாகும். தனியொருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழைத்திருவோம் நாம் பாரதி. ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் இருக்க ஒருத்தருக்கு கூட பருப்பே இல்லை, வீட்டில் பருப்பே இல்லை. இந்த பருப்புக்கு இப்படி ஒரு டிமாண்டு வந்ததுனால தான் சினிமாவில் வில்லனுகளே பேசுகிறாங்க. இப்படி டே நீ என்ன பெரிய பருப்பா அப்படிங்கிறான். இவ்வளவு பொருள் இருக்க, நீ என்ன சீரகமா, நீ என்ன சோம்பா, நீ என்ன மிளகாயான்னு கேட்க மாட்டேங்கிற, நீ என்ன பெரிய பருப்பா. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப கிடைக்காத பொருளில் பருப்பு ஒன்று ஆனதுனால தான் சினிமாவில் வில்லனும் கதாநாயகனும் நீ என்ன பெரிய பருப்பான்னு கேட்குறான். ஐயா, உலக அளவில் பரப்பளவில் 7வது இடத்துல இருக்க இந்தியா 190வது இடத்துல இருக்க மொசாம்பு கிட்ட போய் பருப்பு கேட்குதுன்னா இங்க உள்ள ஒவ்வொருத்தரும் வெக்கப்பட்டு தலை குனியணும். ஏன்? ரியல் எஸ்டேட் அதிகரிக்கிறதுனால விவசாய நிலம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால பருப்புக்கு மற்ற நாட்டுக்கிட்ட நம்ம கடன் கேட்டுட்டு இருக்கோம். வரும் முன்னர் காக்கலனா பருப்புக்கு மட்டும் இல்ல, அரிசிக்கும் நம்ம போய் மற்ற நாட்டுக்கு தான் நிற்கணும். மாதிரி எல்லாரும் கேட்டுக்குங்க, வரும் முன்னாடி காத்துக்குங்க. ஐயா, இந்த நாட்டில் எப்பயாச்சும் தான் 4-5 நல்ல படங்க வரும். அப்பான்னு ஒரு திரைப்படங்க பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன் தம்பி. ஐயா, ஒரு வேளை பார்க்காம இருக்கிறவங்கெல்லாம் தப்பாமல் போய் பார்த்துருங்க. நம்ம தலைப்புக்கு ஏற்ற மாதிரி 2 அப்பாங்களை அங்கே வச்சுருப்பாங்க. ஒருத்தர் நம்ம தம்பிராமையா, அவர் தான் வந்து வருமுன் காப்பது. இன்னொருத்தர் சமுத்திரக்கனி, அவர் தான் வந்த பின் தீர்ப்பது. இந்த தம்பிராமையா இருக்காரு, அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அவங்க மனைவி வயிற்றுல கரு உண்டாயிருக்கும் போதே முடிவு பண்ணுறாரு, இங்கே பாருங்க, இந்த புள்ள ஆம்பளை புள்ளிய பிறந்தா சக்கரவர்த்தி சிங்க பெருமாள், பொம்பளை புள்ளிய பிறந்தா இளவரசி சிங்க பெருமாள். 1.25 வயசுல ப்ரீகேஜி சேர்த்துறேன், 2.25 வயசுல எல்கேஜி சேர்த்தேன், 10ஆவதுல தமிழ்நாட்டிலே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க வைக்கிறேன், 12th அவனா வாங்குவான், MBBS இந்த நாட்டில் படிக்கிறான், MS வெளிநாட்டில் படிக்கிறான், அங்கிருந்து NRI வாங்கிட்டு வந்து இங்கே சிங்கப்பெருமாள் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று கட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கனவு. என்னங்க, 6 மாசத்து குழந்தை கருவா உள்ள இருக்கு, 60 வருஷத்துக்கான கனவை முன்னாடியே தீட்டி வச்சிடுறாங்க. வந்த பின் தீர்ப்பது அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லைங்க, அதுதாங்க நம்ம சமுத்திரக்கனி. என்ன இல்லைங்க, அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு கவிதை பிடித்திருக்கிறதா, விளையாட்டு பிடித்திருக்கிறதா, அறிவியல் பிடித்திருக்கிறதா நீ யோசிச்சு பார்த்து அந்த குழந்தைக்கு கடைசியில் நீச்சல் பிடித்திருக்கிறது என்று சொல்லி அந்த நீச்சலிலே கின்னஸ் சாதனை படைக்க வைக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்தான் பாருங்க. அந்த இடத்துல நிற்கிறா. ஐயா, இதுக்கு நடுவில் சின்னதாக ஒரு கதை வருங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த 2 நண்பர்களுக்கு நடுவில் ஒரு சின்ன பையன் இருப்பான், அவனுக்கு படிப்பும் ஏறாது ஒன்றும் ஏறாது. அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க, அந்த பையன் போயிட்டு வாத்தியாரும் துரத்தி விட்டுறாரு, வீட்டில் இவரும் துரத்தி விட்டுறாரு, அப்பாவும் துரத்தி விட்டுறாரு. அந்த பையனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி திறமை, அது என்னன்னு சொன்னால் கவிதை. அந்த கவிதையை கூட மேடையில் கொண்டு வந்து தீர்ப்பதற்கு வந்த பின் தீர்ப்பது என்கிற ஒரு விளைவுதான் காரணமாக இருக்கிறது. சென்னையில் ஒரு நாள் ஒரு படம் பார்த்தீங்களா? நல்ல படங்க. என்னுள்ள பிளான் போட்டு வச்சிருவாங்க. இவங்க சொல்கிற மாதிரி தான் வருமுன் காப்பது. சென்னையிலேருந்து வேலூருக்கு அந்த உறுப்பு வரணும், இதயம் வரணும், 90 நிமிஷத்தில் வரணும். அது பிளான் போட்டு வச்ச மாதிரியே வருதாயா? அப்படி வரலையா? வழியில் எத்தனை சிக்கல்களை சந்தித்து அந்த கார் ஓட்டுநராக நடித்த சேரன் அவர்கள் வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து விட்டு சென்று இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துறாரு பாருங்க அந்த உறுப்பை. இதுதாங்க வந்த பின் தீர்ப்பது. முழுக்க முழுக்க சுயநலத்தின் அடையாளமாக இருப்பதுதான் வருமுன் காப்பது. எல்லாருக்கும் ஆசை இருக்கு,
ஐஸ்வர்யா ராய் ரேஞ்சுக்கு இல்லைனாலையும் அஞ்சலி ரேஞ்சுக்காச்சும் நமக்கு ஒரு பொண்ணு கிடைக்காதா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆனால் கால கொடுமை பாருங்க, காலங்காலமா அட்டு ஃபிகருக்கு குட்டு பாயும், குட்டு ஃபிகருக்கு அட்டு பாயும் மாற்றதே பொழப்பா இருக்குங்க. இந்த திருமண உறவுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்காகத்தான் இதை சொல்ல வரேன். எல்லோரும் மிகப்பெரிய கனவோடு தான் தன் வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அமைவதெல்லாம் அப்படியே அமைஞ்சிடுதா சொல்லுங்கய்யா பார்க்கலாம். ஐயா, இந்த கல்யாணம் ஆன புதுசுல மாசரு பொண்ணே வளம்புரி முத்தேன்னு பேசுறது இல்லைங்க. முதுமை காதலிலே கொண்டு சென்று பாவேந்தன் வைக்கிறான். என்ன வைக்கிறான் தெரியுங்களா? அந்த அம்மா வயசான பாட்டி, அந்த பாட்டி ஒரு மூலையில அமர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்திலே அந்த கிழவன் சொல்லுவதாக அமைந்த கவிதையை கேளுங்கள் ஐயா. புது மலராள் அள்ள அவள், காய்ந்த புற்கட்டி அவள் உடம்பு, சதிராடும் நடையாள் அல்ல அவள், தள்ளாடும் மூதாட்டி, மதிமுகம் அல்ல அவளுக்கு, குளிந்த கண்ணங்கள் தான், இருந்தாலும் எது எனக்கு இன்பம் தெரியுமா, அவள் இருக்கின்றாள் என்ற ஒன்றே போதும் என்று சொன்னானே, அந்த இடத்திலே நிற்கிறாங்க பாவேந்தன். ஆக வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியையும் வந்த பின் தீர்ப்பது என்கிற உணர்வு தான் தீர்த்து வைக்கிறது.